கும்பராசியா நீங்க? எப்படிங்க இருக்கீங்க? கடந்த 2022 ஜூலைல இருந்து 2025 ஜனவரி வரைக்கும் ஜென்ம சனியின் பாதிப்பு இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியில இப்போதாங்க வந்திருக்கீங்க. குடும்ப பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகம், நண்பர்கள் போர்வையில் வந்த துரோகிகள், காதல் போர்வையில் நடந்த ஏமாற்றம்னு எல்லாமே கொஞ்சம் அதிகமா தாங்க அனுபவிச்சிருப்பீங்க. பணம் இழப்பு, பொருள் இழப்பு, வேலை பார்க்குற இடத்துல நடந்த அவமானம், படிக்கிற பசங்க மனசுல நிரந்தர குழப்பம், நிம்மதி இல்லாம தூக்கம் வந்திருக்காதுங்க. ஒரு 4 மாசம் அழுக வச்சிருப்பாரு சனி. உங்க நேரத்துக்கு ராகுவோட வேற அவர் சேர்ந்து மொத்தமா வெச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். பிசினஸ் பண்ணிட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு சுத்தமா கையில ஒண்ணுமில்லாம வேற ஒருத்தர் கைய நம்பி இருக்க வேண்டிய நிலைமை இதுதாங்க இன்னைக்கு கும்பராசிக்காரங்களோட நிலைமை. சரிங்க, இப்படியே தான் இருக்க போறோமான்னு கேட்டா கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சரியாயிடும் இதுக்கப்புறம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நிலைமை என்னன்னா ராகு ராசியில இருக்காருங்க. மொத்தமா ராசி இருளடைந்த நிலைமை தான் இன்னும் நீடிக்குது. ஆனா பயப்பட வேணாங்க. கிடைச்ச வேலைக்கு போங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ கிடைக்கும்ல. ஷேர் மார்க்கெட்ல லாஸ், பிசினஸ் லாஸ் இதெல்லாம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆகுறது கஷ்டம்தாங்க. உங்களோட ராசிக்கு குரு பார்வை இருந்ததுனால மொத்தமா இழக்காம சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எதுவுமே இல்லாம தொலைச்சிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் விடுவு பிறக்கும். சரி, அப்போ நம்ம என்னதாங்க பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றீங்க. எந்த முடிவும் எடுக்காம இருப்பது நல்லது. நம்ம ஏதோ பெருசா டிசிஷன் மேக்கிங் பண்றோம்னு நினைச்சிட்டு பண்ணுன பிரச்சனை டபுள் ஆக தான் செய்யும். தயவு செஞ்சு விதி போற போக்குல போக கத்துக்கோங்க. விட்டு போன உறவுகளை நினைச்சு ஏங்காதீங்க. பணம், பொருள், மான அவமானம்னு போன எல்லாமே திருப்பி கிடைக்கும். ஆனா கொஞ்சம் நிதானம் அவசியம். இந்த நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் நமக்கு நம்பிக்கையா இவ்ளோ நாள் இருந்தாங்கன்னு. சோ அவங்கள தவிர வேற யாரையும் நம்ப வேணாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், ஒரு மாதிரி டல்லா இருக்கும். இது உங்களோட ரிகவரி பீரியடுங்க. நிதானமா யோசிங்க. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணணும், ஏன் உறவுகள் விட்டு போச்சு, ஏன் சில விஷயங்கள் நமக்கு அந்த நேரத்துல புரியாம போச்சு, எல்லாமே யோசிங்க. கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். நிதானமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான். மாத்தி யோசிங்க. வாழ்க்கை சிறக்கும். காலம் காத்திருக்கிறது. கடந்து செல்லலாம். ஹாப்பியா இருங்க. பை.